ஒரு கூட்டணியை உருவாக்கணும், திமுகவை தோற்கடிக்கணும்ங்கிற எண்ணத்துல ஒரு வலிமையான கூட்டணி உருவாக்க பாஜக இவர் தானே சிஎம் கேண்டிடேட், ஏதோ அவங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்களை கூட்டு வந்த மாதிரி. கூட்டணி ஆட்சின்னு சொன்னதுக்கு அமைதியா இருக்கீங்க. ஆர்பி உதயகுமார் வீடியோ சார் பார்க்கலையோ? என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர். நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர். என்ன சொன்னாரு? பாஜக ஆட்சி வரணும்னு என்னுடைய ஆசை, ஆனா கட்சி தலைமை பேச்ச நான் கேட்டுக்குவேன்னு சொல்றாரு. அது என்ன சார் அது? கட்சி தலைமை சொல்றத அப்ப கேளுங்க, ஏன் சொந்த கருத்து பேசுறீங்க? நீங்க ஒரு கட்சியில தானே இருக்கீங்க. கட்சி தலைமை என்ன சொல்லுது, உங்க சொந்த கருத்தை வெளியில வந்து சொல்லுங்க. நீங்க ஒரு கட்சியில இருக்கீங்கல்ல, பொறுப்பாளியா இருக்கீங்கல்ல, அப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அதுல உறுதியா நில்லுங்க. கட்சி என்ன நிலைப்பாடு இருக்கோ அதை எடுங்க. உங்க சொந்த கருத்துக்கு இங்க வேலை இல்லை. அதை யார் சொல்றது? நீங்க யார் அதை சொல்றதுக்கு? அண்ணாமலை என்ன பேசணும், சொந்த கருத்து பேசணுமா இல்ல கட்சியுடைய கருத்தை பேசணுமான்னு சொல்றதுக்கு அமீர் யாரு? நீங்க திமுகவுடைய ஜால்ரா. இங்க திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய எந்த தவறுக்கும் எந்த பிரச்சனைக்கும் வந்து குரல் கொடுக்காத அமீர் இன்னைக்கு வந்து வாய்க்கிழிய பேசிக்கிட்டு இருக்காரு. அதிமுக பாஜக இரண்டு கட்சிகளும் சேர்ந்த கூட்டணி ஆட்சி. அதிமுக தான் வந்து ஆட்சி அமைக்க போகுது. எடப்பாடி பழனிசாமி தான் வந்து முதல்வராக போறாரு. இந்த கூட்டணி சேர்ந்து தான் ஆட்சியை பிடிக்க போகுது அப்படிங்கறத வேற எப்படி சொல்றது?